Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமைமிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமைமிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். நடிகர் நெப்போலியன் அவங்களோட மகனான தனுஷ் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது கூடிய விரைவில் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை தமிழ்நாட்டில் நடத்தணும் தான் ஆசை, ஆனா சில காரணங்கள்னால ஜப்பான்ல நடத்த வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணத்துக்கான தேதியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியாயிருக்கு. தமிழ் சினிமாவுல மிகவும் பிரபலமான நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் அறியப்பட்டவர் தான் நெப்போலியன். இவருக்கு தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் மனசுக்கு நெருக்கமான கதைகளை மட்டும்தான் தேர்வு செஞ்சு நடிக்கிறாரு. மேலும் தன்னோட மனைவி மற்றும் 2 மகன்களோட அமெரிக்காவில் செட்டில் ஆன நெப்போலியன் அங்க ஐடி கம்பெனி ஒன்றை நிர்வகிச்சுட்டு வர்றதோட 3000 ஏக்கர்ல விவசாய பண்ணையும் ஒன்று நடத்திக்கிட்டு வராரு. நெப்போலியன் தீவிர தமிழ் பற்றாளரா இருந்த போதும் இவர் அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இவரோட மகன் தனுஷ் தான். தனுஷ் பிறந்து 5 வயசு வரைக்கும் சாதாரண குழந்தை போலதான் ஓடி விளையாடுறது அப்படின்னு இருந்தாரு. ஆனா அதற்கு பின்னாடி ஏற்பட்ட ஒரு அரிய வகை தசை அலர்ஜி குறைபாடால் நெப்போலியன் குடும்பத்தை அது வந்து உலுக்கிருச்சு. தன்னுடைய மகனை அந்த அரிய வகை நோயிலிருந்து மீட்டு கொண்டு வர நெப்போலியன் பார்க்காத பெரிய பெரிய மருத்துவர்களே இல்ல. ஆனா ஒரு மூலிகை வைத்தியம் மூலமா தனுஷோட நிலை மேம்பட்டாலும் நவீன தொழில்நுட்பத்தோட சிகிச்சை அளிக்க அமெரிக்கா போனாரு. தன்னோட மகனுக்காகவே ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வந்த நெப்போலியன் தன்னோட மகனுக்காகவே 4 லிப்ட் வசதி கூட ஒரு வீட்டையும் வந்து கட்டியிருக்காரு. இந்த நிலையில தான் இப்போ தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நெப்போலியன் முடிவு செஞ்ச நிலையில அமெரிக்காவில இருந்து வீடியோ கால் மூலமா அக்ஷயா அப்படின்ற பெண்ணு கூட நிச்சயதார்த்தம் அப்படின்றது நடந்திருக்கு. மேலும் திருமண பத்திரிகை வைக்கக்கூடிய பணியிலையும் அவர் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு வராரு. அந்த வகையில தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்களை நேர்ல சந்திச்சு அதோட பத்திரிகையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நெப்போலியனோட மகன் பிரபல யூடியூபர் இர்ஃபானோட தீவிர ரசிகர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இர்ஃபான் அமெரிக்காவுக்கு போய் அங்க போய் நெப்போலியன் அவர்களை மீட் பண்ண வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இர்ஃபானோட வீட்டுக்கு நேரடியா போய் திருமண பத்திரிகையை வந்து வச்சிருக்காரு நெப்போலியன் அவர்கள். இதை தன்னோட யூடியூப் மூலமா காட்டின இர்ஃபான் தனுஷ் மற்றும் அக்ஷயாவோட திருமண பத்திரிகையில திருமணம் அப்படின்றது வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோல நடைபெற இருக்கிறதா வந்து அவங்க சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பத்திரிகை கூடவே ஒரு வெள்ளி கிண்ணமும் அதுல வந்து நட்ஸ் அடங்கின ஒரு பாக்ஸும் வந்து பரிசா கொடுத்திருந்தா வந்து அவர் காட்டியிருந்தாரு. இந்த நிலையில நெப்போலியன் அவர்கள் ஏன் எதற்காக வந்து தமிழ்நாட்டில் கல்யாணத்தை வைக்கல, பொண்ணுமே வந்து தமிழ்நாடு தான், திருநெல்வேலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க, பட் இருந்தாலும் எதுக்காக டோக்கியோல வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துச்சு. அதற்கான பதிலா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, என்னோட பையனோட உடல்நிலை கருதி வந்து அவனால அதிக தூரம் டிராவல் பண்ண முடியாது, ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோல தான் வந்து கல்யாணம் நடக்க இருக்கிறதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் வந்து நவம்பர் 7ஆம் தேதி நடக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியா இருக்கு. ஸோ இந்த தகவலை உறுதிப்படுத்துற மாதிரி நெப்போலியன் அவர்கள் வந்து ஜப்பான் தூதகரை வந்து சந்திச்சு அந்த பத்திரிகை கொடுத்த ஒரு போட்டோ வந்து சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆச்சு. ஸோ இதன் மூலமா ஜப்பான்ல தான் கல்யாணம் நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து உறுதியா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் உதய். இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸியான டைம்ல பேச ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. அண்ட் இப்போ நான் வந்து உங்களோட மயோபதி ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து இருக்கேன். ஸோ சூப்பரா பண்ணிருக்கீங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் முதல் கேள்வியை நான் என்ன கேட்கணும்னா, இப்போ ரீசெண்டா உங்களோட வீடியோ பார்த்துட்டு நல்லா செட்டில் ஆகி நெப்போலியன் சார் மாதிரி வாழணும், நெப்போலியன் சார் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து நிறைய சொல்றாங்க. எல்லாருமே வந்து அந்த வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தேன். நல்ல நெப்போலியன் மாதிரி வாழணும் அப்படின்னு. அதுக்கு என்னன்னா, நான் வந்து என்னுடைய மகனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுதான் முக்கியம். அதை தான் அவங்க பாராட்டுறாங்க. நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். வாழ்ந்தா குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் வந்து தன்னுடைய சாதனைகள், உழைப்பு, திறமை எல்லாத்தையும் விட்டுட்டு, பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தைக்காக வந்து அவர் அங்க போய் மூவ் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் நீ எடுத்துக்கணும் ஒழிய, அமெரிக்கால வந்து லக்ஸரியா வாழ்றாங்கிற அந்த ஆங்கிள் நீங்க எடுத்துக்கூடாது. வந்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அததான் வந்து மக்கள் பாராட்டுறாங்க. ஒரு சிறந்த தாய், சிறந்த தந்தை, சிறந்த பெற்றோர்கள்னு பாராட்டுறாங்க. அந்த ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு நான் உண்மையிலேயே மக்களுக்கு நான் தலை வணங்குறேன். ஹாய், உங்க பேர் என்ன? தனுஷ்தி. ஓகே. எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? 12 months. 12 months இருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கு? இம்ப்ரூவ்மென்ட் நல்லா இருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு. எந்த ஊர் நீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை.
திருவண்ணாமலையில சிவன் கோயில் இருக்கே அது பக்கத்துல. ஆமா. சூப்பர். இப்போ எப்படி மேம் இருக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்? நாங்க 1 இயர் ஆச்சு இங்க வந்து. இது வந்து பெண் குழந்தை, சின்ன வந்து பிறந்தப்ப வந்து நடக்கவே இல்லை. இப்போ இங்க வந்து நடக்கிறனால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ இங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா இங்க இருக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்? நீங்க வந்தப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு? வந்த புதுசுல எனக்கு பயமா தான் தனியா இருக்கணுமே, நம்ம என்ன பண்ணுவோம் 2 குழந்தைய வச்சுன்னு ரொம்ப பயந்தேன். இப்போ இங்க வந்து பரவாயில்ல, ஒரு ஃபேமிலியே ரன் பண்றாங்க. இங்க எல்லாருமே சிஸ்டருங்க, சாருங்க, நடக்க வைக்கிற வாக்கிங் ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு தராங்க. சார் இப்போ இந்த கிளினிக்ல வந்து நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து ஜென்ரலா சொல்றது என்னன்னா அந்த ஒரு 4-5 இயர்ஸ்க்கு மேலதான் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது வந்து தெரிய வரும்னு சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தனுஷ் கிட்ட வந்து எந்த வயசுல கண்டுபிடிச்சிங்க சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு? எங்க பையனுக்கு வந்து 4 வயசா இருக்கும்போது தான் அதை கண்டுபிடிச்சோம். ஏன்னா தனுஷ் வந்து 98ல பிறந்தான், குணால் வந்து 2001ல பிறந்தான். 2 பசங்களுக்கும் கிட்டத்தட்ட 3 வயசு வித்தியாசம். 2002ல வந்து தனுஷுக்கு 4 வயசா இருக்கும்போது, குணாலுக்கு 1 வயசா இருக்கும்போது இவனுடைய நடையிலையும் இவன் நடையிலையும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. அப்ப என்ன ஒரு மாதிரி நடக்கிறான் அப்படிங்கறது டவுட் ஆகி நாங்க போய் டாக்டர் போய் செக் பண்ண போனோம். அப்பதான் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து டுஷியன் மஸ்குலர் டிஸ்ட்ரப்ல அஃபெக்ட் ஆயிருக்கான் அந்த குழந்தை, அதாவது டிஎம்டின்னு சொல்லுவாங்க. அந்த அதுல பாதிக்கப்பட்டதுனால இந்த குழந்தை வந்து காலை தூக்கி தான் நடப்பான். இது 10 வயசுக்கு மேல நடந்து போயிடும். ஸோ மேக்சிமம் அந்த குழந்தைங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து தான் நாங்க அப்படியே உடஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பையனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். உலகம் பூரா கொண்டு போய் இதுக்கு உண்டான மெடிசனை தேடணும், எங்கேயுமே இல்லைன்னாங்க. அப்பதான் தன்னுடைய 10வது வயசுல அதே மாதிரி சொன்ன மாதிரி 10 வயசுல அவன் நடக்க முடியாம போய் வீல் சேர்ல உட்கார்ந்தான். சாரோட பையனோட தனுஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போக சொல்ல அப்போ 2009ல ஒரு அப்ரோச். அதாவது என்னன்னா, திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமத்துல வீரவநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு பரம்பரை வைத்தியர் ஒருத்தர் வந்து தன்னோட பிள்ளைகளை இந்த மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோபியால தாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து பிள்ளைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அது வந்த உடனே அப்ப சார் வந்து என்னையும் கூப்பிட்டு கேட்டாரு, இது போல இருக்காப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். வந்த உடனே பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இந்த இடத்துக்கு தான், இந்த இடம் கிடையாது ஆக்சுவலி, இது ஒரு மயோபதி காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பகத்துல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மயோபதி காப்பகத்துக்கு நாங்க போறோம். அவர் ராமசாமின்னு சொல்லிட்டு ஒரு பரம்பரை வைத்தியர், அவரோட தகப்பனார் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி அவரோட தகப்பனார் பண்ணாரு, அப்படி பரம்பரையா பண்ணிட்டு வராங்க, அந்த வைத்தியத்தை பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் அப்ரோச் பண்ணோம். எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மேல ஒரு பெரிய போதை இருந்துச்சு. ஒரு குழந்தை நடக்கிறான் அப்படிங்கும் போது அது அந்த குடும்பமும் சரி, அந்த பேரண்ட்டும் சரி, ஒரு தெய்வமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதை பற்றி நிறைய இந்த ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி, அப்புறமேட்டு இந்த நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கூட அலோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்தோம், அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ள கொண்டு வந்தோம். அப்படி அந்த ஒரு காலகட்டங்களில் 2009-10 வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி விரிவாக்கம் பண்ணும்போது, அப்போது சார்கிட்ட வந்து சாரோட சனுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சோடனே அப்போ ஒரு அரசியல் பிரமுகர் மூலமாக சார் இன்ட்ரோ ஆனாங்க. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, அப்போ சார் அங்கே இல்லை, யூஎஸ்ல இருந்தாங்க. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நடக்க வைக்க முடியுமா அப்படின்னாங்க. டெஃபினட்டாக முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்னும் மேலே நாங்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆனோம். அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு? திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஒரு வைத்தியர் நல்லா பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அந்த ராமசாமின்னு ஒருத்தர், அவர் அவங்க அப்பா பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பண்ணாங்க. இது பரம்பரை வைத்தியம். இதுக்கு வந்து உள் மருந்தும் கிடையாது, வெளி மருந்தும் கிடையாது, வெறும் கட்டு வைத்தியம் தான். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே சொன்னதுனால நாங்கள் வந்து நான் மத்திய அமைச்சராக இருக்கும்போது திருநெல்வேலியில் போய் ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். ஒரு 2 வாரம் எடுத்தப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வசதி ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போ அந்த வைத்தியர் ராமசாமி கேட்க, தம்பி வீட்டிலே வந்து நீ பயிற்சி கொடுக்க முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். இப்போ வீட்டிலே வந்து பயிற்சி கொடுக்கும்போது நான் அங்கே தங்கியிருக்கிறதுனால அது வந்து எல்லா பேப்பர்லையும் டிவிலையும் நியூஸ்ல ஃபிளாஷ் ஆச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்கள் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக், பிஎஸ்சி அக்ரி, பிஃபார்ம், நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.